ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு விராட் கோலி நியூஸ் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேசணும். அப்புறம் ஐபிஎல் அன்பார்ச்சுனேட்லி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, பட் தேங்க்ஃபுல்லி சிச்சுவேஷன் ஹஸ் ஈஸ்ட் அவுட் நோ அஸ் இன்ஃபார்ம் பை போத் தி எல்லா அபிஷியல் சோர்சஸுமே. ஸோ அதை பத்தியும் பேசலாம். ஐபிஎல் எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எதை பேசலாம்? கோலியை பேசலாமா பீடா? கோலி தானே பெரிய விஷயம். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா கோலியை பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட். என்ன பீடா, ஐபிஎல்லும் பெரிய விஷயம் பீடா. ஸோ கோலி வந்து எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், நமக்கு தெரியும். ஒரு வெரி 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 ஒரு லாயல் சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், சின்சியர் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். அதெல்லாம் போக சர்வ் இந்தியன் கிரிக்கெட் ஃபார் சோ லாங். இப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட்டிங் தட் ஹி ஹஸ் பிளான் டு ரிட்டையர் ஃப்ரம் டெஸ்ட் அப்படின்னு. பட் பிசிசிஐ இஸ் ட்ரைங் டு பர்சுவேட் ஹிம் டு கண்டினியூ ஃபார் சம் மோர் டைம் அப்படின்னு. இந்த சைக்கிள் இப்போ இங்கிலாந்து சீரிஸ் வந்து புது சைக்கிள் அப்புறம் ஆரம்பிச்சிருச்சு இங்கிலாந்து சீரிஸோட. இந்த சுச்சுவேஷன்ல இப்பதான் ரோஹித் ரிட்டையர் ஆயிருக்காரு. அதை பத்தி நம்ம பேசணும். கோலி இப்ப போனாருன்னா அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஆயிருக்கு. இப்ப ரோஹித் வந்து அனௌன்ஸ் பண்ண ரிட்டையர்மெண்ட் T20 வேர்ல்ட் கப்பை இமீடியட்லி கோலி ஆல்சோ ஃபாலோட் சூட் டு டீம் திங்கிங் ஓகே ஃபைன். இப்போ நம்ம திஸ் இஸ் த ரைட் டைம் ஆஃப்டர் செட்டிங் இட் அப் சோ வெல், வின்னிங் த டோர்னமெண்ட், லீவிங் இட் டு தி யங்கர் ஜென்ரேஷன். ஈஸிலி யூ வுட் ஹவ் ஆல்சோ கேரிட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் வாட் இஸ் மச் நீடட் ஃபார் தி ஃபியூச்சர். இப்ப வந்துட்டு இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்ல சாம்பியன்ஸ் டிராஃபில சூப்பர்பா ஆடினாரு. ஓகே, நோ ஒன் கேன் கொஸ்டின் தட். இப்ப அதுக்கப்புறம் ஐபிஎல்ல வந்து ஒரு ரணகள ஃபார்மை காட்டுறாரு. அன்பார்ச்சுனேட்லி டெஸ்ட் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேர்ட் டு தட் இட் ஹஸ் பீன் a little bit of a lean patch compared to his greatness. ஓகே, அதை யாருமே வந்து வந்து என்ன சொல்றது, நோ ஒன் கேன் ரியலி ஸ்பீக் அபவுட் வாட் விராட் கோலி ஹஸ் டன். இப்ப நான் உங்களுக்கு என்னன்னா இப்ப எடுத்துட்டு போறேன். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல பாருங்க, 2021 இருந்து போவோம். 2021 இயர்ல உங்களுக்கு ஆவரேஜ் 26, 2022ல ஆவரேஜ் திருப்பியும் வந்து சாரி 28 இன் 2021, 26.50 2022, 2023ல பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு 55.91, 2024ல பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் 19 இன்னிங்ஸ் 24.52, 2025ல ஒரு டெஸ்ட் தான் ஆடினாரு 11.50. ஓகே, இப்ப கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒயிட் பால் கிரிக்கெட்லன்னு பாத்தீங்கன்னா, இஸ் பீன் பர்ஃபார்மிங் வெரி வெல் அண்ட் நோ ஒன் கேன் ரியலி கம் அண்ட் சே எனிதிங் ஆன் தட். இஸ் பீன் பினாமினல். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலே இது பண்ணாரு. ஒரு லெவலுக்கு மேல யோசிப்பாரு. ஓகே ஃபைன், இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் 2 வருஷம் நான் ப்ரொலாங் பண்றேன். வாட் இஸ் த கெயின் ஃபார் மை செல்ஃப், வாட் இஸ் த கெயின் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் மூவிங் ஃபார்வர்ட்? இப்ப நீங்களே ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன பீடா இப்போ 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு லெஜெண்ட்ஸ் இங்கிலாந்து மாதிரி ஒரு டெஸ்டிங் டூர்ல இந்தியா ஸ்டார்டிங் இட்ஸ் WTC சைக்கிள் ஃபர்ஸ்ட் அப் 5 டெஸ்ட் 2 பேரும் போறது எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு கஷ்டமான ஒரு கேள்விதான். பட் அவர் எப்படி யோசிப்பாரு? அவரு இப்ப ரோஹித் ரிட்டையர் ஆன உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ரோஹித்தும் ரிட்டையர் ஆயிட்டாரு. லெட் அஸ் ஆல்சோ ஹேவ் ஒன் ஸ்மால் கோல். லெட் அஸ் பிளே ஐபிஎல், லெட் அஸ் பிளே பைலேட்டரல் ODI சீரிஸ் அண்ட் ட்ரெயின் மை செல்ஃப். சார் அவரும் 39 வயசு. இஸ் ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இன் த வேர்ல்ட். He can beat anyone in 100 meters. He can beat anyone in running between the wickets. 37 இல்ல 37 39. 37. இப்போ வேர்ல்ட் கப் போது 39 இருப்பாரு. ஆமா ஆமா கரெக்ட். அவரு எப்படி யோசிப்பாரு? என்னோட ஒரே போக்கஸ நான் இதுல மட்டும் வச்சுக்கிறேன். வேற ஐம் கோயிங் டு கிவ் எவ்ரிதிங் வாட் ஐ காட் இன் ODI கிரிக்கெட் அண்ட் சி இந்தியா வின் தட். அந்த மாதிரி அவர் யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. ஸோ தட் இஸ் த ரீசன் இஸ் திங்கிங் ஓகே. இப்போ ஒரு சைக்கிள் ஒரு பெரிய, இப்ப அஸ்வின் ரிட்டையர் ஆனாரு, இப்ப ரோஹித் சர்மா ரிட்டையர் இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் யோசிப்பாரு ஓகே கம்ப்ளீட்டா லெட் அஸ் ஹேண்ட் ஓவர் தி திங் டு யங் கேப்டன். இப்பனா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கேப்டன் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் 5 டெஸ்ட் ஆடவே கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். போன தடவையே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 5 டெஸ்ட் ஆடினா அவர் உடஞ்சிருவாருன்னு 5 டெஸ்ட் பயங்கர ஒர்க் லோடு கொடுத்து திருப்பி உடஞ்சிட்டாரு. அவர் 5 டெஸ்ட் அவர் ஆடவே கூடாது. So taking that into consideration, there is going to be someone who is going to take the captaincy. Most probably இல்லதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. சொல்றதுக்கு முன்னாடி அதுதான் உங்க புத்திசாலித்தனம்ன்றது. சுப்மான் கில் அப்படிங்கும் போது அவர் எப்படி யோசிப்பாரு? சரிப்பா, ஒரு யங் பிரிகேடு, அந்த யங் பிரிகேடே கண்டினியூ பண்ணட்டுமே. நான் இன்னும் 2 வருஷம் ஆடி என்ன பண்ண போறேன்? அதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இஸ் க்ளோசிங் ஆன் டு 10,000 ரன்ஸ்.
பர்சனல் மைல்ஸ்டோன் தான் அவருக்கு கணக்குன்னா அவரெல்லாம் யாருமே அவர் நான் ஆடுறேன் அவரும் சரி ரோஹித் சர்மாவும் சரி நான் ஆடுறேன்னா இட்ஸ் கோயிங் டு பி டிஃபால்ட் சாய்ஸ் அவர் விடுறாருன்னா ஒன் வே இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் இந்தியன் கிரிக்கெட் அதர் வே பிசிசி அபிஷியல்ஸ் ஆர் கோயிங் டு பெர்சாட் him டு கெட் பேக் டு an important series against இங்கிலாந்து ஐ won't be against it also எது நடந்தாலும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லது தான் நடக்கும் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இது என்னன்னா நல்லதுதான். பட் அந்த பேட்டிங் சாலிடா என்ன எல்லாரும் உள்ள வந்துருவாங்களா? கைக்வாட் உள்ள வந்துருவாரு, சாய் சுதர்ஷன் உள்ள வந்துருவாரா? நான் வந்து ஒரு டென்டேட்டிவ் இதை படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அன்பார்ச்சுனேட்லி ஈவன் தான் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கெய்க்வாட் ஐ பீன் voting ஃபார் கெய்க்வாட் ஆல் த டைம் ஐ டோன்ட் see him finding a place in the test squad என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அதுக்கு கரெக்ட் தானே பிடா? ஒரு கன்சிஸ்டன்டா இருந்த மாதிரி உள்ள இந்த ஒயிட் ரெட் பால் கிரிக்கெட்ல டொமஸ்டிக்ல அவர் பெருசா ஒன்னும் அடிக்கல இல்ல, அப்படிதானே ப்ரீவியஸ் சீசன்? அது ஒண்ணு சார் இன்னொன்னு அபிமன்யு ஈஸ்வரன் has been waiting in the queue for quite a long time and has been performing also சும்மா வந்து நம்ம ஆமா பயஸ்டா பீடா, சொல்லக்கூடாது ஒரு ஆஸ்திரேலியாக்கே ஆடினா ஒரு ஆஸ்திரேலியா டூரை போய் ஆடி இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அபிமன்யு ஈஸ்வரன் அந்த லெவல்ல இல்லன்னு நீங்க சொல்லி நான் கேட்டேனே ஆஸ்திரேலியா சீரீஸ் அப்போ. அதாவது எஸ் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ருத்ராஜோட கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது மேபி எஸ் பட் ஹி ஹஸ் பீன் ஸ்கோரிங் அண்ட் பைலிங் அப் ரன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயினுங்கும் போது ஒரு சான்ஸ் கொடுத்து சி வாட் ஹி கேன் டூ ஐம் டெல்லிங் யூ அகெயின் சாய் சுதர்ஷன் ருத்ராஜ் கெய்க்வாடு அபிமன்யு ஈஸ்வரன்னா ஐ வுட் ப்ராப்ளி கோ வித் சாய் சுதர்ஷன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடு அண்ட் ஹாவ் அபிமன்யு ஈஸ்வரன் அஸ் அ தேர்ட் சாய்ஸ் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல செமடி அடிச்சிருக்காருங்கும் போது கிவ் him a choice and see whether he belongs. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்குவாட் இப்ப போவாங்க அப்படின்னா விராட் கோலி இல்லைன்னா ஒரு ஸ்குவாட சொல்றேன் தட் இஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்ஷன் அபிமன்யு ஈஸ்வரன் சுப்மான் கில் துரு ஜுரல் கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் சிராஜ் பும்ரா பிரசீத் கிருஷ்ணா முகமது ஷமி வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஆகாஷ்தீப் இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்குவாடா இருக்கும் விராட் கோலி இருந்தாரு அப்படின்னா there is a chance that Dhuru Jural is going to miss out ஏன்னா KL Rahul is going to be the wicket keeper second wicket keeper for you Pant in test cricket has been phenomenal even in the last series when he was called stupid and stupid அப்படியே ஒரு அடிச்சு காமிச்சாரு என்னன்னு அதனால பண்ட் இருக்கணும் இதுதான் வந்து ஸ்குவாடா இருக்கும் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்ன பொறுத்த வரைக்கும் the lethal pair the top three is going to be Sai Sudarshan going to open with Yashasvi Jaiswal and followed by Shubman Gill இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பிடா I got difference of opinion I have some other combination to come up பண்றீங்க ஜெய்ஸ்வால் என்ன தப்பு பண்ணாரு? ஜெய்ஸ்வால் தான் இருக்காருன்னு சொல்லிட்டேனே ஜெய்ஸ்வால் சாய் சுதர்ஷன் கில்ன்றேன் டாப் 3 அப்படின்னா ஓகே, அது ஓகே தான். டாப் 3 அது ஓகே தான் பீடா. மேபி கைக்வாட் ஸ்குவாட்ல இருப்பாரு, ஆட மாட்டாரு. பட் ஈஸ்வரன் அதான் அவரும் இது மேல அடிச்சிட்டாரு. பட் வி நெவர் நோ. கருண் நாயர் வேற நிறைய அடிச்சிருக்காரு. கருண் நாயர் அடிச்சிருக்காரு. இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்ப எப்படி இப்ப ஃபார்மேட்டை மிக்ஸ் பண்ண வேண்டாம் பீடா. ஐபிஎல் அடிக்கலன்னா நம்ம பேச முடியாதுல்ல அவரு. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், நாட் டேக்கிங் இட் அவே. அஜிங்கியா ராணே மேட் இட் டு லாஸ்ட் இயர்ஸ் WTC ஃபைனல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஐபிஎல் பர்ஃபார்மன்சஸ். இப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் சடன் ஐபிஎல் இஸ் க்ளோசர் டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. ஆஃப் லேட் இந்த ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 80 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு குவைட் பேஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் டெல்லியோட பிளேயிங் லெவன்ல இருந்தே அவரை டிராப் பண்ணிட்டாங்க போது I still feel a little bit awkward whether he's going to get a place in the squad, but I would want him to get in there. ஏன்னா வந்து நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஃபார்மேட்டை மிக்ஸ் பண்ணாதயா. நீ வந்து அவர் ரஞ்சி டிராஃபில எப்படி போடுன்னு போட்டிருக்காரு, ஃபைனல்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சாரு. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் தட். விஜயசார டிராஃபில பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆனா 1 கோடி ரூபாய் பிரைஸ். முந்தி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது இதை பண்ணீங்கன்னா 1 கோடி ரூபாய் பிரைஸ். அவரை யார் அவுட் பண்றாங்களோ விஜயசார டிராஃபில 1 கோடி ரூபாய் பிரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவுட்டே பண்ண முடியல. அப்படிங்கும் போது யூ ஆர் ரைட் இன் தட். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த செலக்டர்ஸோட மைண்ட் எப்படி ஓடும்னு உங்களுக்கு சொல்றேன் நான். ஐபிஎல் பார்த்து இருக்கணும்னா பிரியன்ஸ் ஆர்யாவையும் பிரப்சிம் இருக்கணும். நியாயமா சொல்றீங்க நீங்க, ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட், ஏன்னா தேவ் செட் இட் அப்ளேஸ். பர்டிகுலர்லி வந்து பிரப்சிம்ரன் சிங்கோட கன்சிஸ்டன்சியை பாத்தீங்கன்னா இஸ் பீயிங் எ விக்கெட் கீப்பர், செட் இட் அப்ளேஸ். உங்களுக்கு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற வாதத்தை வந்து நான் வந்து ஆர்கியூ எல்லாம் பண்ண முடியாது. அப்படித்தானே சொல்றீங்க? பிரியான்சாரியா கூட்டுப்போ
இவரை கூட்டு போ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திக்வேர் சிங்க கூட்டு போன்னுவீங்க. ஒண்ணு அதுக்கு வந்து அந்த டிபேட்டுக்கெல்லாம் வந்து பேச்சே கிடையாது. பட் என்னமோ ஆஸ் மச் இப்ப கருண் நாயர் இங்கிலாந்து போலன்னா நான் ட்வீட் போடுவேன், வெரி அன்லக்கி, ஃபீல் சாரி ஃபார் கருண் நாயர்னு. ஐம் நாட் டினைங் தட். பட் சம்ஹவ் ஐ ஃபீல் இஸ் கோயிங் டு மிஸ் த பஸ் அகைன். சாரி டு சே திஸ். ஓகே ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம டீம் அனௌன்ஸ் பண்ணோன்னு அதை பத்தி டீடைலா பேசுவோம். இப்ப ஆனா பிசிசிஐ ஸ்டில் தேர் பெர்சிஸ்டன்ட் வித் கோலி. அவங்க யாரோ ஒரு ரெப்யூட்டட் கிரிக்கெட்டர் வச்செல்லாம் தே ட்ரைங் டு கன்வின்ஸ் எல்லாம் மீடியா ரிப்போர்ட்ஸ் பாக்குறேன். அதெல்லாம் பண்ணி கோலி ஆடினாலும் இட் இஸ் குட் ஃபார் இங்கிலாந்துல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் வேல்யூ டு த டீம். அதுவும் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் பீடா. ஆனஸ்டா சொல்றேன், எஸ். இப்ப ஆஸ்திரேலியால ஒரு சரியா அடிக்கல. கோலி இஸ் கோலி சார். இப்ப நான் உடனே சொல்றேன், அவர் ரன்னே அடிக்கலன்னா கூட இப்ப அவர் நம்பர் 4 வந்து கார்டு எடுக்க வர்றாருன்னா அந்த ஒரு பயம் இருக்கும். அவர் அவுட் பண்ற வரைக்கும் அந்த பயம் இருக்கும். அவர் அவுட் ஆனார்னா வேணா ஆஹோ ஓஹோன்னுவாங்க எல்லாரும். கோலி இஸ் மாஸ்டர் கிளாஸ். நான் திருப்பியும் சொல்றேன், 12 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால வேலை செஞ்சிருக்கேன். மைக்கேல் கிளார்க்லாம் அவரோட ரன்னு கூட அடிச்சிருக்காரு. வார்னர் அவரோட ரன்னு கூட அடிச்சிருக்காரு. 2018 அந்த செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்ச்ல அவர் அடிச்ச 100, அந்த 100க்கு இணை யாருமே எந்த ஓவர்சீஸ் பிளேயரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் கண்டிஷன்ஸ்ல அடிச்சதே கிடையாது. கோலி இஸ் கோலி. அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் வெரி சிம்பிள். த கரண்ட் ஃபார்ம் வேர் யூ கன்சிடர் வேர் இஸ் கமிங் ஃப்ரம் ஹை ஸ்கோர்ஸ் ஃப்ரம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஹை ஸ்கோர்ஸ் ஃப்ரம் ஐபிஎல், இஸ் கான்பிடன்ஸ் வில் பி ஹை. என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸுக்கு அவர் ஏதாவது தாஜா பண்ணி அவர் ஆட வச்சா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். Or he feels, no, I made up my mind, I only want to concentrate for ODI World Cup, which is going to be in 2027. That has to be respected, to be honest with you. ஓகே, ஸோ வில் நோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு வில் ரிஃப்ளெக்ட் அக்கார்டிங்லி. இப்போ வந்து அடுத்தது ஐபிஎல் நியூஸ். இப்போ என்ன சொல்றாங்க பீடா, ஐபிஎல் சஸ்பெண்டடு செப்டம்பர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். செப்டம்பர் 18, 17 கூட இருக்கும் அப்படின்னு. ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. பட் தென் இப்போ வந்து சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அவுட் அஸ் வி சி இன் மீடியா ஃப்ரம் த்ரூ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து என்ன அடுத்த வாரமே ஆரம்பிச்சிருமா ஐபிஎல், இல்ல செப்டம்பர் ஆகுமா? பட் ஐ ஸ்டில் ஃபீல் இட் வில் பி செப்டம்பர் ஒன்லி. ஒரு டிஃபிகல்டிஸ், லாஜிக்கல் டிஃபிகல்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். இப்ப இந்த விண்டோ தட் இஸ் பிரைமரிலி பிளாக்ட் வேர் நாட் மச் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பீன் பிளேடு. ஐபிஎல் ஆடும்போது எந்த லீக்ஸும் கிளாஷ் ஆகாது. இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் மட்டும் ஏன் கிளாஷ் ஆச்சுன்னா, அவங்களுக்கு சாம்பியன்ஸ் டிராபி நடந்ததுனால வேற விண்டோ இல்ல அவங்களுக்குன்றதுனால அவங்க இப்ப பண்ணாங்களே ஒழிய, அதுவும் பிப்ரவரி நடக்கும். ஐபிஎல் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா. ஐபிஎல் நடக்கும்போது எந்த கிரிக்கெட்டுக்குமே உங்களுக்கு நடக்காதுங்கும் போது ஆல் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிளேயர்ஸ் ஆர் அவைலபிள். ஒரு சிலருக்கு இன்ஜுரினா கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஏகப்பட்ட பூல் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், கரீபியன் பிரீமியர் லீக் இஸ் ஒன்லி எண்டிங் ஆன் த 21st of September. செப்டம்பர் 18 அவங்க ஆரம்பிக்க முடியாது. நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. செப்டம்பர் 18 ஆரம்பிக்கணும்னா அட்லீஸ்ட் செப்டம்பர் 12வது எல்லாரும் வந்துடணும். இன்னொன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப எல்லாம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சுங்கும் போது வை தே வாண்ட் டு மேக் ஷூர் ஐபிஎல் ஹேப்பன்ஸ் இன் 3 cities. எவ்ரி சிட்டி ஹாஸ் டு ஹோஸ்ட் தேர் ஓன் திங் டு கெட் தேர் பெனிஃபிட்ஸ். அப்படிங்கும் போது எங்கெங்கெல்லாம் பிக்சர் இருக்கோ அப்படியே திருப்பி ஆல் ஓவர் த கண்ட்ரி தே வில் ஸ்டார்ட்ன்றதுனால செப்டம்பர் 21 விர்ச்சுவலி அவுட் ஆஃப் த விண்டோ. ஏன்னா இன்னும் ரீசன் சொல்லிடுறேன், செப்டம்பர் 18க்கு அவங்க அதை நடத்தினாங்கன்னா ஏசியா கப் விண்டோ கிளாஷ் ஆகுது. ஏசியா கப் வந்து they have to forego ஏசியா கப் and the tour to பங்களாதேஷ் which has already been promised, அதுவும் போயிடும். ஆல் ஆஃப் சடன் உங்களுக்கு என்ன ஆகும், நிறைய பேர் அந்த இதை பேச ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு ஐபிஎல் தான் முக்கியம், உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு. இப்ப நான் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரதான் போறாங்க. இல்ல சார், இப்ப நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் திரும்பி போயிட்டாங்கன்றீங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஓகே, வாட் எவர் இட் இஸ், டிராவல் இஸ் டிராவல். எல்லாரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டு வந்துருவாங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து எப்படின்னா வீட்டுல படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். எஸ், உங்களுக்கு ஜெட் லேக் இருக்கும், டஃப் தான் இல்லைன்னு சொல்ல. இப்ப இந்த எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் ஆஃப் லெஃப்ட். இப்ப அவங்க என்ன பண்ணணும், இப்ப மீதி எவ்வளவு மேட்ச் இருக்கு சார்? 16 மேட்ச் இருக்கு. அட்டி வச்சு டபுள் ஹெட்ரா வச்சு சொருகுன்ற நானு. இப்ப உங்களுக்கு எல்லாம் இப்ப லிவிங்ஸ்டன்லாம் போய் அவர் நாய்க்குட்டியோட போட்டோவே போட்டாரு இன்ஸ்டாகிராம்ல. போய் ரொம்ப நாள் கழிச்சு நாய்க்குட்டியை பார்த்தேன். அததான் சார் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு டேட் 10, இப்போ ஒரு 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 11 நாள் கழிச்சு இப்பதான் வந்து உங்களுக்கு அக்ளிமேட்டைஸ் ஆயிருக்கு. எல்லாம் இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க.
2 நாள் முன்னாடி இவங்க வந்தா கூட போறோம், இல்ல ஒரு நாள் முன்னாடி வந்தா கூட போறோம். இப்பதான் இவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, பிராக்டிஸ் சிட்டிஸ்ல தேவையில்லை. ஒரு பிராக்டிஸ் செஷன் வந்தா they will get into groove போது என்ன பண்ணுவேன், 21st மே வந்து ஆரம்பிப்பேன் ஐபிஎல். டெய்லி டபுள் ஹெட்டர். நீங்க ஃபுல் வந்து உங்களுக்கு இதை தவிர, பிளே ஆஃப் தவிர மத்த எல்லா மேட்சும் அடிச்சு டபுள் ஹெட்டர் பண்ணிடுவேன். டபுள் ஹெட்டர் பண்ணிட்டேன்னா 10 நாள்ல 21st செப்டம்பர் ஆரம்பிச்சீங்கன்னா, சாரி 21st மே ஆரம்பிச்சீங்கன்னா 31st மே உங்களுக்கு முடிஞ்சிரும். 28 இஸ் த ஃபைனல் ஸ்டேட்டட். இன்னும் 3 நாள் ஆச்சுன்னா அதை விட்டுட்டு நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. ஆனஸ்டா சொல்றேன், இதே மாதிரி கொரோனால நிறுத்தினாங்க ஐபிஎல். கேகேஆர் பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க, கப 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 கபான்னு அவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க கேகேஆர். உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டீம்லாம் வந்து என்ன சொல்றது பயங்கரமா. இப்போ இப்ப who would have really predicted, உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க, there is going to be a new champion. ஆல்மோஸ்ட் ஆர்சிபி உள்ள இருக்காங்க. இவ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் த பிரே, பஞ்சாப் கிங்ஸ் ஆன் த பிரே. there is a good chance to meet see a new champion. இப்ப நீங்க போவீங்க செப்டம்பர்ல, ஒரு ஜோர்ஜ் ஹேசல்வுட்க்கு இன்ஜுரி, ஒரு ஃபில் சால்ட்டுக்கு இன்ஜுரி, கேன் யூ கேரண்டி தட் உங்களுக்கு செப்டம்பர்ல என்ன வேணா நடக்கும் சார். பிளேயர்ஸோட ஃபார்ம் அப்சைட் டவுனா போயிடும். இப்ப அவங்களுக்கு இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஒப்பந்தம் வந்துருச்சு. இனிமே வார் கேர் எதுவும் கிடையாது. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஓகே. 10th மே இன்னைக்கு 10 நாள் வெயிட் பண்ணி 21st மே ஸ்டார்ட் பண்ணி டபுள் ஹெட்ரா அடிச்சு டெய்லி. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் 2 வென்யூ வந்து உங்களுக்கு ஹைதராபாத்தும் இதுன்னு அகமதாபாத் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பிளே ஆஃப்ஸ் ஒரே இடத்துல வைங்க ஹைதராபாத்ல. இன்னைக்கு ஒரு பிளே ஆஃப், நாளைக்கு ஒரு பிளே ஆஃப். 2 நாள் பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பிளே ஆஃப் ஆன் சக்சசிவ் டேஸ். பரவாயில்ல, இட் இஸ் கோயிங் டு பி டஃப். அப்படி அடிச்சு இப்ப முடிக்கிறது தான் நல்லதே ஒழிய, செப்டம்பர்னு எடுத்துட்டு போனா நிறைய டேட் இஷ்யூஸ் வரும், பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இஷ்யூ வரும், ஃபார்ம் இஷ்யூஸ் வரும், டீம் பாண்டிங் இஷ்யூஸ் வரும். என்ன கேட்டீங்கன்னா இப்ப எவ்ரி திங் இஸ் சார்ட்டட் அவுட். ஒரு 3 நாள் லெட் ஆல் த பிளேயர்ஸ் ஒரு ஒரு ஹாலிடே பிரேக் மாதிரி இருக்கட்டும். எல்லாரும் நாய்க்குட்டி வாட் எவர் இட் இஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு புத்தம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். மால்டீவ்ஸ் போயிட்டு வந்தீங்களே அந்த மாதிரி நினைச்சுக்கலாம், அப்படிதானே? அதான் நான் சொல்றேன். இல்ல இப்ப நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யூ வாண்ட் டு டேக் இட் டு செப்டம்பர் ஆர் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் 10 days டைம் யூ ரிசீவ் இட் அண்ட் finish it off when the teams are on a good go. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகேதான் வீரா, நான் ஒரு கிரிக்கெட் லவர், ஒரு ஐபிஎல் ஃபேன், ஓகேன்னு சொல்லுவேன். பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இன்னும் யூ நோ பெட்டர், நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் யூ வில் மேக் சென்ஸ். சார் இப்ப நான் திருப்பி சொல்லணும் உங்களுக்கு, இப்ப இவ்வளவு 60 நாளா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, 60 நாளா மேட்ச் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரியும். கண்டிஷன்ஸ் அக்ளிமேட்டைஸ் பண்றது புதுசு. புதுசா வந்து இந்தியால இறங்கினா நீங்க சொல்றது ரைட். இப்ப நீங்க சொன்னீங்க, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க மால்டீவ்ஸ். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரேக். ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் டேக் த ஃபிளைட் அண்ட் கம் பேக். ஒரு பிராக்டிஸ் செஷன், ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாருக்கும். கபால்னு கெட் ஆன் டு த ஃபீல்ட். தட் வில் பி த பெஸ்ட் திங் டு ஹேப்பன் ரேதர் than டேக்கிங் இட் டு செப்டம்பர் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ பார்க்கலாம் வீரா, அப்போ என்ன ஆகுதுன்னு. வில் ஸ்டே கனெக்டட் டு அவர் வியூவர்ஸ். கமிங் டேஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ வில் கீப் ஷேரிங், வில் கீப் டூயிங் அவர் எபிசோட்ஸ். நிறைய பேர் திருப்பியும் சொல்றேன், அவ்வளோ பேர் உங்க மேல அவ்வளோ அக்கறையா இருக்காங்க. இப்ப கூட நீங்க கடைசி வீடியோல எங்க இருக்கீங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ட்விட்டர்ல என்ன டேக் பண்ணி கேக்குறாங்க, இந்த அரட்டை ஸ்குவாட் யூடியூப் சேனல்ல கேக்குறாங்க. எல்லா கமெண்ட்ஸுமே பீடாக் சரியாயிருச்சா, பீடாக் வந்து வந்துட்டாரா, பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டாரான்னு எனக்கு டிஎம் எல்லாம் பண்றாங்க ட்விட்டர்ல. ஸோ அதனால நீங்க வந்து பெங்களூர் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற நற்செய்தியை நான் சொல்லிட்டேன் உலகத்துக்கு, என்கிட்ட கேட்டவங்களுக்குலாம். ஸோ நீங்களும் நம்ம வியூவர்ஸ் தேங்க் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. பெங்களூர் வந்தாச்சு. நான் இப்போ ரொம்ப நாள் முன்னாடியே பாகிஸ்தான்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டேன். எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் சீசன் ஒர்க் பண்றதுக்கு ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டிங் ஜோனாஸ்பர்க்ல கண்டக்ட் பண்ணி அங்க ஒரு 5 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா வந்து 3 நாள் ஆகுது. ஐம் வெரி சேஃப். தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன் ஃபார் தட். தட் இஸ் ரீசன் வி மேக் இட் அ பாயிண்ட் இன் என்டர்டைனிங் யூ த பெஸ்ட் வே பாசிபிள். தேங்க்ஸ் அலாட் சார். சாரி ஃபார் த பெயின் காஸ்ட் ஃபார் யூ இன் கன்வேயிங் த மெசேஜ். ஐம் வெரி சேஃப். திருப்பி வருவோம். இல்ல இல்ல, நான் தான் அப்பவே நம்ம பேசித்தானே இருப்போம். நீங்க அங்க இருந்தப்பயே என்ன அது கிளம்பணும் தானே. அதுதான் இப்ப உங்க அட்வைஸ் கேட்டுதான் டக்குன்னு கிளம்பினேன் நானே. எவ்ரி திங் இஸ் வெரி சேஃப். எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் இன்னும் 10 நாள்ல ரிசியூம் ஆயிடும். தட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் வே பாசிபிள் டு finish it off rather than taking it on further in செப்டம்பர். இந்த விராட் கோலி இஷ்யூ பாத்தீங்கன்னா ஐ திங்க் பீப்புள் மைட் try and convince him to stay on because he still fits. He's got lot to offer at least for 2 years. Let us see what is going to happen. ஒரு கான்கிரீட் நியூஸ் கிடைச்சுன்னா திரும்பி வருவோம், திரும்பி வந்து என்டர்டைன் பண்ணுவோம். We are very optimistic. IPL is going to start not later than 20th of May. We'll come back and start our previews and reviews for the same with your very own octopus. Until then, thanks a lot for your love, care and affection. Bye bye.